life less ordinary. Hi guys, welcome to Mumbai Defense Academy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம்னா அமரன் சீரியஸ் 2.0ல ரீசனிங்ல செகண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாவே பார்த்தோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர். அதே சேம் பேட்டர்ன்ல அதே ஒரு 20 क्वेश्चंस தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் கூட மாறாது, அந்த மாடல் கூட மாறாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சால்வ் பண்ணும் போதே அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு நான் போடுற ஆன்சர்லாம் செக் பண்ணுங்க. ஓகேவா? செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதோட கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் ஆன்சர் போறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி போலாமா? சரி வேகமா போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே போன வீடியோல பார்த்த மாதிரி ரீசனிங்ல கோடட் பிளட் ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன பண்ணோம், இங்கிலீஷ்ல இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழ்ல பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான், என்ன கேள்வி கேட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். எஃப் என்பவர் சிக்கு என்ன வரும், என்ன கேட்டிருக்கான், எஃப் என்பவர் சிக்கு என்ன வரும். அப்போ எஃப் எங்க இருக்கு, சி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சி இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் பண்ணா போதும். இந்த ஜி எல்லாம் ஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி வேகமா சால்வ் பண்ணலாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, மைனஸ் கொடுத்துருக்கான். அப்ப மைனஸ்னா என்ன மீனிங், மைனஸ்னா மகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன மீனிங், சி என்பவர் டி இன் மகள். சி என்பவர் யாரு, டி உடைய மகள். சி என்பவர் யாரு, டி உடைய மகள். மகள்னா கீழே போடணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டிக்கும் ஈக்கும் பார்க்க போறோம். டிவைடட். டிவைடட்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, டிவைடட்னா சகோதரர். அப்ப இங்க என்ன மீனிங், டி என்பவர் ஈ உடைய சகோதரர். டி என்பவர் யாரு, ஈ உடைய சகோதரர். கொஞ்சம் ஸ்பீடா போறதா நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம போன வீடியோல கொஞ்சம் வேகமா டெப்தாவே பார்த்தோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வேகமா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஒரு 20 கொஸ்டின்ஸை வந்து ஒரு 1 hour 45 minutes எடுத்து அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிடும். நம்ம 20 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ற மாதிரி வேகமா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, சி என்பவர் டி உடைய மகள். ரெண்டாவது கான்செப்ட் என்ன, டி என்பவர் ஈ உடைய சகோதரர். மூணாவது என்ன, இன்ட்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்னா என்னது, மகன். அப்போ என்ன கான்செப்ட், இ என்பவர் எஃப் உடைய மகன். இ என்பவர் யாரு, எஃப் உடைய மகன். இ என்பவர் யாரு, எஃப் உடைய மகன். அவ்வளவுதாங்க. இப்ப போட்டாச்சா? இப்ப என்ன கேக்குறான், எஃப் என்பவர் சிக்கு என்ன உறவு, எஃப் என்பவர் சிக்கு என்ன வரும். ஸோ இந்த இடத்துல எஃப்ன்றது ஆனா பெண்ணான்னு தெரியாது, நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ்ல பார்த்துட்டோம். இப்ப எஃப் சினா இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டான். இப்போ இ என்பவர் எஃப் உடைய மகன் சொல்லியாச்சு. இப்போ ஈக்கு வந்து எஃப் தந்தையா தாயா தெரியுமா, தெரியாது. அப்போ கண்டிப்பா அடுத்த ஈக்குவேஷன்ல அடுத்த லெட்டரை சால்வ் பண்ணா மட்டும்தான் அவன் தந்தையா தாயான்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க, பிளஸ்ன்னு இருக்கா, பிளஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. பிளஸ்னா என்னது, தாய் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இங்க என்ன கான்செப்ட், எஃப் என்பவர் ஜி உடைய தாய். எஃப் என்பவர் ஜி உடைய தாய். எஃப் என்பவர் ஜி உடைய தாய்னா எப்படி போடலாமா, எஃப் என்பவர் ஜி உடைய தாய்ன்னு போடலாம். இப்போ எஃப் உடைய பொண்ணோ பையனோ தெரியாது ஜி. அப்போ இவங்களும் யாரு, பசங்க தானே. அப்ப ஜின்றவங்க இவங்களோட சிஸ்டரோ பிரதரோ இருக்கலாமா. அப்ப இப்படி போடலாமா. அப்ப ஜி உடைய தாய் இங்க போட்டுடலாமா. எஃப் என்பவர் யாரு, ஜி உடைய தாய். இப்போ டிஇஜி இவங்க எல்லாம் யாரு, பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்போ இவங்க ஜின்றது பிளஸும் தெரியாது மைனஸும் தெரியாது, ஆனான்னு தெரியாது பெண்ணான்னு தெரியாது. ஆனா எஃப்ன்றவங்க ஜியோடைய அம்மா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கா. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம், எஃப் என்பவர் சிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாருங்க, சியோடைய அப்பா தான் யாரு, டி. கரெக்டுங்களா? அப்ப டியோடைய அம்மா தானே எஃப். கரெக்டுங்க தானே? டிஇஜி இவங்க எல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்ப டியோடைய அம்மா யாரு, எஃப். டியோடைய அம்மா யாரு, எஃப். அப்ப அப்பாவுடைய அம்மா, அது எப்படி சொல்லலாம், தந்தையின் தாய் அப்படின்னு சொல்லலாமா. எஃப் என்பவர் சிக்கு என்ன உறவு, என்ன வேணும், தந்தையின் தாய். ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் ஏ, தந்தையின் தாய். ஈஸியா இருக்கா? ஒன்னும் இல்லைங்க, அந்த கோட் பார்த்துட்டு அதை அப்படியே என்ன பண்ண போறோம், ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, தந்தையின் தாய், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்ல, போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல பாருங்க செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, சர்க்கிள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். எப்பவுமே லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னா எடுத்த உடனே டயக்ராம் போடக்கூடாது, எந்த பாயிண்ட் எடுத்தா ஓட முடியுமோ அதை எடுக்கணும். ஆனா சர்க்கிள் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணிடணும், டயக்ராம் போட்டணும். ஓகேவா? இங்க பாருங்க 6 நண்பர்கள். இதுலயும் என்ன கான்செப்ட், லெஃப்ட் ஆர் அதாவது எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு பாத்துக்கணும். ஓகேவா? எல்லாருமே சேம் சைடா. 6 நண்பர்கள் EFGRS மற்றும் T ஆகியோர் மையத்தை நோக்கி ஒரு வட்டமேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்ப எல்லாருமே மையத்தை நோக்கி உட்காந்துக்கிறாங்க. எத்தனை பேரு, 6 பேர். அப்போ 1 2 3 4 5 6. இப்போ
ஆட் அதாவது ஈவன் நம்பர்ல வந்தாவே நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட்ல வர மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, எஸ் என்பவர் எஃப்க்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். எஸ் என்பவர் எங்க உட்கார்ந்து இருக்காங்க, எஃப்க்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். அப்போ எஃப்க்கு வலதுபுறத்துல இரண்டாவதாக யாரு, எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ரைட்டு. இப்போ எல்லாருமே சேம் சைடுனா நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் லெஃப்ட். ஓகேவா? நம்மளோட ரைட் சைடு. இப்போ ரைட் சைடுனா இந்த பக்கம் இப்படி ரொட்டேட் ஆகும், லெஃப்ட் சைடுனா இப்படி ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கு எப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? சரி. அப்போ எஸ் என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் இரண்டாவது. அப்போ வலதுபுறம்னா ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட். இங்க போடலாமா? எஸ் என்பவர் எங்க உட்கார்ந்து இருக்காங்க, எஃப் உடைய இரண்டாவது வலதுபுறத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து பாருங்க, எஃப் என்பவர் ஜிக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக. இந்த எஃப் என்றவங்க யாருக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக, ஜிக்கு. அப்போ வலதுபுறம்னா இந்த சைடு தானே. அப்ப ஜிக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட். ஓகேவா? எஃப் என்பவர் ஜிக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். அப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க, எஃப் என்பவர் ஆருக்கும் ஈக்கும் இடையில் மட்டுமே அமர்ந்துள்ளார். இந்த எஃப்ன்றவங்க எங்க உட்காந்துறாங்க, ஆருக்கு ஈக்கும் இடையில உட்காந்துக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஆருக்கும் ஈக்கும் இடையில உட்காந்துக்கிறாங்க. நான் பிக்ஸ் பண்ணல, அப்படியே போட்டுக்கலாம். ஒன்னு ஆறு இங்க வரலாம், இல்ல ஆறு இங்க வரலாம். அதாவது ஆறு இங்க வந்துச்சுன்னா ஈ இங்க வரும், ஈ இங்க வந்துச்சுன்னா ஆறு இங்க வரும், மாத்தி மாத்தி வரும். பிக்ஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பாருங்க, இ என்பவர் எஸ் இன் உடனடி அருகில் உள்ளார். கொடுத்துட்டு இருக்கானா, ஈன்றவங்க எங்க உட்கார்ந்து இருக்கானோ, எஸ்க்கு பக்கத்துல. அப்ப இ இங்க போடலாமா, இங்க போடக்கூடாது. ஏன் இங்க போடக்கூடாதுன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், எஸ்க்கு பக்கத்துலதான் ஈ வரணும்னு சொல்லியிருக்கான். அப்ப இ இங்க போடலாம், ஆறு எங்க போடலாம், ஆறு இங்க போடலாம். ஓகேவா? போட்டாச்சு. அவ்வளவுதான். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிளேஸ், ஒரே ஒரு பர்சன். யார் மிஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க, டி. அப்ப இங்க என்ன போடலாம், டி அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 6 பேர் உட்கார வச்சாச்சு. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க, ஆறின் அதாவது ஆறுடைய வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது டீக்கும் ஆருக்கும் இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஆறுடைய ரைட் சைட்ல இருந்து எண்ணும் போது டீக்கும் ஆருக்கும் இடையில எத்தனை பேர். அப்போ ஆறுனா எங்க இருக்கா, ரைட் சைட்னா எப்படி, இந்த சைடு. ஓகேவா? சோ அப்போ இந்த சைடு எண்ணும் போது டீக்கும் ஆருக்கும் இடையில எத்தனை பேருன்னு பாருங்க, 1 2 3. அப்ப ஆருக்கு டீக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 3 நபர்கள் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி 3 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ஈஸியா தானே இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இங்க என்ன சொல்லியிருக்கான், பின்வரும் சமன்பாட்டில் மைனஸ் டிவைடட் ஆகணும், டிவைடட் மைனஸ் ஆகணும். அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் பிளஸ் ஆகணும், பிளஸ் என்ன வரணும், மல்டிபிளிகேஷன். அப்படியே சால்வ் பண்ணலாமா? அப்ப 8 பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன், அதாவது 63. மைனஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் 7, திருப்பியும் மல்டிபிளிகேஷன் இடத்துல பிளஸ் 7, டிவிஷன் இருக்கிறதுல -9. அவ்வளவுதான். இப்போ போர்ட் மாஸ் பிரின்சிபல். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும், டிவைடட். அப்ப என்ன வரணும், 9 7 63 அப்படின்னு வரப்போகுது. அப்போ 8 × 9, 8 9 72. அப்ப 72 + 7 -9. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 79. 79 -9 என்ன வரும், 70ன்னு வரும். கரெக்டா? 79 - 9 என்ன வரும், 70ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி 70. ஓகேவா? சரி, இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, நம்பர் சீரியஸ். இங்கே அதே மாதிரி என்னது, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்ப ஏதோ பிளஸ் பண்ணிட்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அப்ப 65 86, இதனோட டிஃபரன்ஸ் என்ன வரும், 65 86. சரி, 65 86. அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், 21. கரெக்டா? பிளஸ் 21. 65 86, 21 கூட்டினா 86 வரும். அடுத்து பாருங்க 114. அப்ப எத்தனை எவ்வளவு கூட்டுவான் இங்க, ஸோ பிளஸ் 28. கரெக்டா? 28 கூட்டினா 114. இதெல்லாம் வந்து வேகமா சொல்லணும். 6 8 14, 14க்கு 4 மிச்சம் 1, 8 2 10 கூட்டினா 11, 114 வரப்போகுது. அப்புறம் பாருங்க 149. ஸோ இங்க பாருங்க இதனோட டிஃபரன்ஸ் 35 அப்படின்னு வந்துருச்சா. 114க்கு 149 டிஃபரன்ஸ் என்னது, 35. அதே மாதிரி பாருங்க 191, இதனோட டிஃபரன்ஸ் பாருங்க பிளஸ் 42. அப்ப இங்க என்ன பண்றான், 21 ஆட் பண்றான், 28 ஆட் பண்றான், 35 ஆட் பண்றான், 42. அப்ப இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சது ஒவ்வொன்னு என்ன ஆகுது, 7 7 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 7 டேபிள் மாதிரி. இப்ப பாருங்க 3 21, 4 28, 5 35, 6 42. நெக்ஸ்ட் என்ன வரணும், 49. அதானே, 21ஓட 7 ஆட் பண்ண 28, 28ஓட 7 ஆட் பண்ண 35, 35ஓட 7 ஆட் பண்ண 42. அப்ப நெக்ஸ்ட் 7 ஆட் பண்ண என்ன வரணும், 49 அப்படின்னு வரணும். அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது, 191 49 என்ன பண்ணோம், ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன வரும், 10க்கு 0 மிச்சம் 1, 14க்கு 4 மிச்சம் 1, 240. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது, 240. அப்ப ஆன்சர் என்னது,
240. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்பா, ரொம்ப டெப்தெல்லாம் கேட்கல. நார்மலா அதனோட டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கோடிங் டிகோடிங் பாருங்க, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. இப்போ நம்ம முன்னாடி டெப்த் எல்லாம் பார்க்க வேணாம். இங்க என்ன பண்ணோம், நம்ம முன்னாடி லாஜிக் சொல்லியாச்சு எப்படி யோசிக்க போறோம் அப்படின்ட்டு. இங்க அதே மாதிரி யோசிக்கலாம், அதனோட நம்பர் வச்சு இங்கே யோசிக்கலாம். இங்க எம் என்னது 13, கியூனா 17. அப்ப 13 17 எவ்வளவு ஆட் பண்றான், +4. கரெக்டா? அதே மாதிரி எல்னா 12, ஹெச்னா 8, இங்க என்ன வருது -4. அதே மாதிரி டீனா 20, எக்ஸ்னா 24, இங்க என்ன பண்றான் +4. இங்க ஏனா 1, டபிள்யூனா 23. இப்போ எந்த இடத்துல என்னடா இது 23னா அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. 26 25, சாரி 7 இருந்து அப்படியே போகணும். 26 25 24 23, அப்போ -4 வருதா? அப்போ -4. இங்க என்ன லாஜிக்னா +4 -4 +4 -4. அப்போ அதே லாஜிக்ல இங்க வருதான்னு பார்க்கணும். இங்க அதே மாதிரி செக் பண்ணுங்க. எல்னா 12, ஸோ பினா 16. அப்போ இங்க என்ன பண்றான், அதே மாதிரி +4. அப்போ என்னன்னா 14, இங்க என்ன வருது ஜேனா 10. அப்போ இங்க -4. அப்போ வினா 22, இசட்னா 26, அப்போ +4. பினா 2, எக்ஸ்னா 24, அங்க -4. அப்போ லாஜிக் என்ன, +4 -4 +4 -4. அப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ CWON. அப்போ இங்க 3 23 15 14. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும், +4. +4னா 7 வரணும். 7னா ஜியா? அப்ப ஜி என்ன இருக்கு, 4 ஆப்ஷன்லயுமே ஜி இருக்கு. செகண்ட் என்ன வரணும், -4. 23ல -4 பண்ண என்ன வரும், 19. 19னா எஸ். அப்ப எஸ் எங்க இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப மூணாவது பாருங்க, +4. +4னா என்ன வரணும், 19 வரணும். 19னா எஸ். அப்ப ஜிஎஸ்எஸ் எது இருக்கு பாருங்க, இதுவும் வராது இது வராது. அப்ப எது வரும், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஈஸி தானே? இதை வந்து நம்ம இப்படியே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடணும். நம்ம பேனா பேப்பரே எடுக்கக்கூடாது. அப்ப அங்கே லாஜிக் +4 -4 +4 -4ன்னு வரப்போது இங்கே சொல்லிடணும். இது 3 +4 பண்ணா ஜி 7ன்னு வரப்போகுது. அப்ப 7னா ஜி. அதே மாதிரி 23 -4 பண்ணா 19 வரப்போகுது. அப்ப எஸ். அப்ப 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வருது. ஓனா 15 +4 பண்ணா 19 வரப்போகுது. 19னா எஸ். அப்போ ஒரே ஆப்ஷன் தான் இது. அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சுங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின். இது வந்து சிலாகிசம் பகுப்பாய்வு அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, தமிழ்ல பார்க்கலாம். ஸோ கூற்றுகள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், அனைத்து கொலுசுகளும் சாக்ஸ் ஆகும். இங்க என்ன மீனிங், எல்லா கொலுசுகளுமே என்ன சொல்லியிருக்கான், சாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா கொலுசுமே என்னதான், சாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, அனைத்து கொலுசுகளுமே சாக்ஸ். எல்லா கொலுசுகளுமே என்னவா இருக்கு, சாக்ஸுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அனைத்து சாக்ஸுமே தட்டையானவை. எல்லா சாக்ஸுமே என்னது, தட்டையானவை. அப்ப எல்லா சாக்ஸுமே என்னது, தட்டையானவை. எல்லா சாக்ஸுமே தட்டையானவை. ஸோ இதை நம்ம டாபிக் வைஸ் போடும்போது கொஞ்சம் பார்க்கலாம், சிலாகிசம் கொஞ்சம் டெப்தா. இப்போ நீங்க கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், அனைத்து கொலுசுகளும் சாக்ஸ். எல்லா கொலுசுகளுமே சாக்ஸ். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கான், அனைத்து சாக்ஸும் தட்டையானவை. எல்லா சாக்ஸுமே தட்டையானவை. ஸோ மூணாவது பாருங்க, சில தட்டையானவை கால் சட்டை ஆகும். சில தட்டையானவை கால் சட்டை ஆகும். அப்ப சில தட்டையானவை எங்க இருக்கா, அந்த சில தட்டையானவையில என்ன போடலாம், கால் சட்டை அப்படின்னு சொல்லலாம். சில தட்டையானவை என்னது, கால் சட்டை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னது, அந்த கூற்றுல கொடுத்த டயக்ராம். இப்ப முடிவுல பார்க்கலாம். இப்ப அந்த முடிவுல அதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணும். அனைத்து கொலுசுகளும் தட்டையானவை. அனைத்து கொலுசுகளும் தட்டையானவை. இங்க பாருங்க, இந்த மேல போகும்போது அனைத்தும் வரும், சிலன்னு வரும். கீழே வரும்போது சில மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, அனைத்து கொலுசுகளுமே சாக்ஸ்னா இந்த அனைத்து கொலுசுகளுமே எதுக்குள்ள இருக்கு, தட்டையானவைக்குள்ள இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தானே, அனைத்து கொலுசுகளுமே எதுக்குள்ளதான் இருக்கு, தட்டையானவைக்குள்ளதான் இருக்கு. அப்ப அனைத்து கொலுசுகளும் தட்டையானவை. சரி, ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, சில கால் சட்டைகள். இந்த இடத்துல கணுக்கால்கள் வராது, கொலுசுகள் அப்படின்னு வரும். அந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது கொஞ்சம் மிஸ்டேக். சில கால் சட்டைகள் என்ன வரணும், கொலுசுகள். அதாவது மேல கொலுசுகள் தானே கொடுத்துறான் வரும். அப்ப கால் சட்டை எங்க இருக்கு, கால் சட்டை இங்க இருக்கு. அப்போ இங்க தட்டையானவைகள் தான் சில வருது. கொலுசுகள் எதுனா டயக்ராம் மிங்கிள் ஆகுதா, ஆகல. அப்போ சில கால் சட்டைகள் கொலுசுகள் வருமா, வராது. அப்ப இங்க என்னது, முடிவு 1 மட்டுமே என்னது, பின்பற்றுகிறது, பின்தொடர்கிறது. அப்ப ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி. முடிவு 1 மட்டுமே என்னது, பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இந்த 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா
கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 3 சேம் லாஜிக், 1 மட்டும் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. வேகமா பார்த்துலாமா? ஸோ அப்போ 17, 26, 11 கரெக்டுங்களா? 17, 26, 11. அப்போ இதனோட டிஃபரன்ஸ் என்னது? +9 கரெக்டா? இதனோட டிஃபரன்ஸ் +11 கரெக்ட் தானே? 17, 26 +9 ஆட் பண்றாங்க. 26ல இருந்து 11 திருப்பி என்ன வரணும்? 1, 2, 3 தானே? அப்போ +11. இங்க பாருங்க 14, 25. இப்போ இங்க எவ்வளவு ஆட் பண்றான்? +11. இங்க 25, இங்க 10 வருது. இங்க எவ்வளவு ஆட் பண்ணுவாங்க? 25 10. இங்க எவ்வளவு ஆட் பண்றாங்க? +11. எப்படி +11னா 25ல இருந்து 10 வரணும்னா ஃபர்ஸ்ட் 26. மொத்தமா எத்தனை ஏபிசிடி இருக்கு? 26. அப்ப இதோட 1 ஆட் பண்றாங்க. இங்க என்ன இருக்கு? 10ன்னு வந்திருக்கு. அப்போ 1 10 கூட்டினா 11. அப்ப இதனோட டிஃபரன்ஸ் என்னது? 11. ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க 3, 14, 25. அப்ப இதனோட டிஃபரன்ஸ் +11. அப்ப +11. நான் என்ன பண்ணுவேன்? இங்கே ஆன்சர் சொல்லிட்டேன். அப்ப ஆன்சர் என்னது? ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நம்ம இருந்தாலும் செக் பண்ணலாம். இங்க 20, இங்க 5. அப்ப இதனோட டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ இங்க 20, இங்க 5 வருது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 26 பார்க்கணும். அப்ப 20ஓட எதை ஆட் பண்ணா 26 வரும்? +6 கரெக்டுங்களா? அப்புறம் திருப்பி எங்க இருந்து 1, 2, 3, 5 ஸ்டார்ட் ஆகுமா? இங்க 5 வருதா? அப்ப அதோட +5 ஆட் பண்ணா வரும் 11. அப்ப இதனோட டிஃபரன்ஸ் +11. அப்ப இங்க பாருங்க 16, இங்க 16, இங்க 5. இதனோட டிஃபரன்ஸ் 11. அப்ப எல்லாமே என்ன வருது? ஒவ்வொரு லெட்டருக்கும் +11 +11 வருது. அப்போ 1 மட்டும் +9 +11 வருதா? அப்ப இதுதானே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப நல்லா நோட் பண்ணிக்கங்க. கிளாசிபிகேஷன்ல இதுக்கு முன்னாடி இயர்லாம் இவ்வளோ பெரிய வேல்யூவா டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்ததே கிடையாது. எப்பவுமே +4 +5 அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இப்போ இதை நீங்க +11னா ஏபிசில போய் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏபிசில போட்டுட்டு ஒவ்வொரு 11 லெட்டருமா எண்ணிட்டு இருந்தா எவ்வளவு டைம் ஆகும்? அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க நம்பர் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா கான்செப்ட் ஈஸியா தெரிஞ்சிடும். வேகமா சால்வ் பண்ணிடலாம். டிஃபரன்ஸ் 11 11. ஓகேங்களா? சரி, அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 8th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் ஃபோல்டிங். இப்போ நம்ம போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு டாபிக் பார்த்தோம். ஃபிகர் சீரியஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பேப்பர் ஃபோல்டிங். இப்போ இந்த ஃபிகர் சீரியஸ், ஃபிகர் அனாலஜி, பேப்பர் ஃபோல்டிங், இந்த மிரர் இமேஜ் இதெல்லாம் என்ன வரும்னா மாத்தி மாத்தி ஒரு ஷிஃப்ட்டுக்கும் ஒரு ஷிஃப்ட்ல கேட்பான், ஒரு ஷிஃப்ட்ல கேட்க மாட்டான். ஸோ ஆனா என்ன பண்ணணும்? கம்பல்சரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் வருது, ஸோ ஒரு ஷிஃப்ட்ல கேட்க மாட்டான் அப்படின்லாம் படிக்காம இருக்கக்கூடாது. எல்லா டாபிக்குமே நம்ம படிச்சுட்டு போயிடணும். இப்போ நம்ம மிரர் இமேஜ்ல என்ன சிம்பிள் கான்செப்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் பேப்பர் ஃபோல்டிங். இப்போ மிரர் இமேஜ்னா லெஃப்ட் ரைட் மாறும், வாட்டர் இமேஜ்னா டாப் பாட்டம் மாறும். அதே மாதிரி பேப்பர் ஃபோல்டிங்னா அந்த எத்தனை கால் பகுதியில் இருக்கோ, ஒரு இமேஜ் இருக்குன்னா அதே மாதிரி 4 கால் பகுதியில் வரப்போகுது. அவ்வளவுதான். ஸோ அது எப்படி ரொட்டேட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி வரும். அவ்வளவுதான் பேப்பர் ஃபோல்டிங். இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ 8th கொஸ்டின். ஸோ ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை பாதியா மடிக்கிறாங்க. அந்த பாதியை எப்படி மடிக்கிறாங்க? இந்த சின்ன கால் பகுதியா மடிக்கிறாங்க. அந்த கால் பகுதியா மடிச்சா என்ன இமேஜ் வருது? ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வருது. ஓகேவா? அப்போ இந்த இமேஜ் தான் என்ன வரப்போகுது? இந்த 4 கால் பகுதி வரப்போகுது. அது எப்படி வரப்போகுதுன்னா இப்படி மடிச்சுன்னா ரெண்டாவது என்ன பண்ண போறோம்? இப்படி திருப்ப போறோம். கரெக்டா? இந்த டயக்ராம் என்ன பண்ண போறோம்? இப்படி திருப்ப போறோம். இப்படி திருப்பினா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வருமா? அப்படியே திரும்பிச்சுனா இது இப்படி திருப்பணும்னா இது இதே மாதிரி என்ன வரப்போகுது? இந்த மாதிரி திரும்ப போகுது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரே ஒரு இமேஜ் வச்சு நம்ம ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டா நம்ம ரெண்டாவது ஃபைன் பண்ண தேவையில்லை. இந்த படம் வராது, இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரெண்டாவது செக் பண்ணவே தேவையில்லை மீதி எல்லாம். அப்ப அந்த மாதிரி செக் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் இந்த மாதிரி வரணும். அப்போ 4 ஆப்ஷன் பாருங்க, இதே மாதிரி இருக்கணும். 2 கால் பகுதி. அப்ப பாருங்க இதுவும் வராது, ஏன்னா இதே மாதிரி சேமா வந்துருச்சு. இதுவும் பாருங்க இந்த சைடு ஆல்ரெடி எப்படி கொடுத்துருக்கான்? இந்த மாதிரி கொடுத்துருக்கான். கரெக்டா? இங்க எப்படி கொடுத்துருக்கான்? இந்த சைடு கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஆப்போசிட்டா இப்படிதானே வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதையும் நெக்லெக்ட். அவ்வளவுதான். இந்த 1 வச்சு நம்ம என்ன பண்ணி போறோம்? 3 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் என்ன வரப்போகுது? பி தான் ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு மேல எல்லாம் டைம் எடுத்துக்க வேணாம். அப்போ ஒன்னே இப்படி திருப்புறோம், இதுக்கு ஆப்போசிட்டா வரப்போகுது, ஆப்ஷன் பி தான் அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேப்பர் ஃபோல்டிங் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஒவ்வொன்னா அது என்ன பண்ணுவாங்க? வரைஞ்சி மேலே வரைஞ்சி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது கோடிங், டி கோடிங். ஸோ ரொம்ப சிம்பிள். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா இது ஒன் ஆஃப் த டைப். இது வந்து ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க BIGS என்னன்னு கொடுத்துருக்கான்? 4593 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பாருங்க SING என்னன்னு கொடுத்துருக்கான்? 9432.
இதுல என்னக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேக்குறான். இப்ப பாருங்க, எஸ் எஸ் சேமா இருக்கா, அடிச்சிடலாம். அதே மாதிரி ஐ ஐ ஜி ஜி சேமா இருக்கா, அதே மாதிரி இங்க சேமா இருக்கிறது 4 4 9 9 3 3. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, இங்க n இருக்கு, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. அப்ப என்னக்கான குறியீடு என்னது, நம்பர் 2, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. நேரா என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன கேட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். என்ன கேட்டு இருக்கான் கரெக்டா, அந்த என்னன்ற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிஐஜில இருக்கா, இல்ல. அப்ப இதுல இருக்கிற நம்பர் எதுவுமே என்ன வரப்போகுது, ஆன்சரா வரப்போறது இல்ல. கரெக்ட் தானே? அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுது, 4 வரப்போறது இல்ல, 9 வரப்போறது இல்ல, 3 வரப்போறது இல்ல. அவ்வளவுதான். இங்கே ஆன்சர் என்ன பண்ணிச்சு, கண்டுபிடிச்சாச்சு. 2 தான் ஆன்சர். நம்ம வேற எதுவுமே செக் பண்ண போறது இல்லை. ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் என்னது 2. இப்படிதான் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண இருக்கிறதுலயே ஈஸியான மெத்தட் என்னன்னா ஆப்ஷன் நெக்லெக்ட் மெத்தட். ஸோ ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, என்னக்கான குறியீடு 2. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, டைஸ்பா. அதே மாதிரி பார்க்கலாமா, என்ன கேட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். கேள்வி எல்லாம் படிக்க வேணாம். கேக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்கறேன். கே என்ற முகத்திற்கு எதிரான முகம். அப்ப இந்த 2 டைஸ்ல பாருங்க, 2 டைஸ்ல கேன்ற ஃபேஸ் இருக்கா, கேன்ற ஃபேஸ் இல்லவே இல்லை. அப்ப என்ன லாஜிக்கு, எந்த லெட்டர் சேமா இருக்கோ அதுதான் என்னவா இருக்க போகுது, கேவோட ஆப்போசிட்டா இருக்க போகுது. எது சேமா இருக்கு, ஏ தான் சேமா இருக்கு. அப்ப கேவோட ஆப்போசிட் என்னது, ஏ. அப்ப ஆன்சர் முடிஞ்சு. இது புரியாதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், அதை பாருங்க. ஓகேவா? சப்போ கேவோட ஆப்போசிட் கேக்குறாங்க, இந்த 2 டைஸ்லயுமே கேவோட ஆப்போசிட் இல்ல. அப்ப என்ன கான்செப்ட், எது ஒண்ணு சேமா இருக்கோ அதுதான் என்னவா இருக்க போகுது, கேவோட ஆப்போசிட்டா இருக்க போகுது. அப்ப ஆன்சர் ஏ அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, இதுவும் ஃபிகர் சீரியஸ் மாதிரி. ஓகேவா? இதுவும் நம்ம போன வீடியோல பார்த்த ஃபிகர் சீரியஸ் மாதிரி. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஏரோ மார்க். அந்த ஏரோ மார்க் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ 1 2 3 4 5 6 6 ஏரோ மார்க் இருக்கு. அப்புறம் பாருங்க 1 2 3 4 5. அப்ப இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்புறம் 1 2 3 4 கரெக்டா, அப்ப 4. இங்க பாருங்க 1 2 3, அப்ப 3 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும், 6 5 4 3. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும், 2 ஏரோ மார்க் இருக்கு வரணும். அப்ப ஆப்ஷன் பாருங்க, 2 ஏரோ மார்க். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இருக்கு, ஆப்ஷன் சி இருக்கு. இங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க, அந்த டைரக்ஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணோம், அந்த ஏரோ மார்க் வச்சு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஏரோ மார்க் தான் வரணும், 2 ஸோ அந்த அம்புக்குறி தான் வரணும் அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி 2 தான் வரணும்ட்டு. அப்போ 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி 2 இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா அதனுடைய டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்னது, ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல. செகண்ட் டயக்ராம் பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல, அதாவது அந்த ஏரோ மார்க்கருடைய பொசிஷன். தேர்ட் டயக்ராம் பாருங்க, திருப்பியும் அந்த அம்புக்குறி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஃபோர்த்ல தேர்டு பாருங்க, திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? அப்ப ஃபோர்த்ல என்ன வரணும், கிளாக் வைஸ். புரியுதுங்களா? நல்லா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல கிளாக் வைஸ்ல போகுதா, அந்த ஏரோ மார்க் இப்படி 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 கிளாக் வைஸ்ல போகுதா. செகண்ட் டயக்ராம்ல பாருங்க, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வருதுங்களா, பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல வருதா. திருப்பி ஃபோர்த் பாருங்க, அது கிளாக் வைஸ்ல வருதா. தேர்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ் வருதா. அப்ப ஃபோர்த்ல என்ன வரணும், கிளாக் வைஸ் வரணும். அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். அப்போ ஃபோர்த்ல, அதாவது இந்த டயக்ராம் என்ன வரணும், கிளாக் வைஸ்ல வரணும். இது எப்படி போகுது, ஆன்டி கிளாக் வைஸ் போகுதா. அப்ப ஆன்சர் சி வராது, ஆப்ஷன் என்ன வரும், பி தான் ஆன்சர். முடிஞ்சுங்களா? ஈஸி. ஃபர்ஸ்ட் கொடுத்த டயக்ராம்ல என்ன லாஜிக் அப்படின்னு கண்டுபிடிச்சாவே ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதுக்கான ஆன்சர் பி. ஸோ 12 பாருங்க, லெட்டர் சீரியஸ். நான் முன்னாடியே சொன்னதுதான். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். டீனா 20, யூனா 21, வீனா 22, டபிள்யூனா 23. அப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக் பாருங்க, 20 21 22 23. நெக்ஸ்ட் என்ன வரணும், 24ன்னு வரணும். 24னா எக்ஸ். அப்போ ஆப்ஷன் பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் எக்ஸ் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சரா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2வது லெட்டர் பார்க்கணும். அப்போ இங்க பாருங்க, கேனா 11, ஜேனா 10, ஐனா 9, ஹெச்னா 8. அப்ப இங்க பாருங்க 11 10 9 8. அப்ப ஒவ்வொன்னு மைனஸ் ஆகுதா. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும், 7ன்னு வரணும். 7னா என்னது, ஜி. அப்ப எக்ஸ் ஜின்னு வரணும். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எக்ஸ் ஜின்னு இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர். அப்ப சி வராது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கண்டினியூ லெட்டர் சீரியஸ், அதே மாதிரிதான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்த லெட்டருடைய பக்கத்துல நியர்பை லெட்டர் என்னென்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 லெட்டர் போட்டுட்டு நம்ம சொல்லி பார்க்க போறோம். அந்த லாஜிக் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம போட்டு போறோம். ஓகேவா? இங்க பாருங்க பி இருக்கு, பிக்கு பக்கத்துல எதுனா லெட்டர் இருக்கா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, பிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, கியூன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன போடலாம், கியூ அப்படின்னு போடலாம். அதே மாதிரி கியூக்கு பக்கத்துல என்ன லெட்டர் இருக்கு பாருங்க, கியூக்கு பக்கத்துல என்ன லெட்டர் இருக்கு, டி அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம், டி அப்படின்னு போடலாம். ஓகேவா? அப்ப பாருங்க பி கியூ டி யூ ஓ, திருப்பி என்ன ஆகுது, பி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? திருப்பி இங்க டிக்கு பக்கத்துல என்ன வருது, யூன்னு வருது. அப்ப யூக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஓன்னு இருக்கு. அப்ப நம்ம இப்ப சொல்லி பார்க்கலாமா, பி கியூ டி யூ ஓ, பி கியூ டி யூ ஓ, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. திருப்பி இங்க என்ன வரணும், பி கியூ டி யூ ஓ, அதே மாதிரி பி கியூ டி யூ ஓ, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும்போது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க கியூ டி யூன்னு வரணும். அப்ப கியூ டி யூன்னு இருக்கிறத நம்ம ஃபுல்லாலாம் செக் பண்ண தேவையில்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கியூன்னு வரணும், எது இருக்கு, அப்ப இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடுறோம், இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ரெண்டாவது என்ன வரணும், டீன்னு வரணும். அப்ப 2 ஆப்ஷன் வருது. மூணாவது பாருங்க யூன்னு வரணும். அப்ப மூணாவது என்னது, யூ இங்க தானே இருக்கு, ஆப்ஷன் பி தான். இதை கூட நம்ம ஃபுல்லாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம சிம்பிளா லாஜிக் போட்டுடலாம். அப்ப ஆன்சர் என்னது, பி தான் இதுக்கான ஆன்சர். கியூ டி யூ ஓ பி டி டி ஓ அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது லீனியர் ரோ. அப்படியே பாருங்க, நம்ம ஒவ்வொரு பாயிண்டா படிக்கலாம். GHIJKL மற்றும் M ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். அப்ப எல்லாருமே சேம் சைட், நோ ப்ராப்ளம். நம்மளோட ரைட் சைடு, நம்மளோட லெஃப்ட் சைடு. ஓகேவா? எம்மின் வலதுபுறத்தில் யாரும், இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்ல, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த 7 பேர் உட்கார வைக்க கூடாது. எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தா உட்கார வைக்க முடியுமோ அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எம்மின் வலதுபுறத்தில் யாருமே உட்காரல, எம்மோடைய வலதுபுறத்தில் யாருமே உட்காரலன்னா அவன் தான் என்ன பண்ணிருப்பான், ஒரு எண்டில் உட்காந்து இருப்பான். கரெக்டுங்களா? அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7, எத்தனை பேர் சொல்லியிருக்கான், 7 பேர் சொல்லியிருக்கான். அப்போ நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் சைடு லெஃப்ட். அப்போ அதுன்னு வலதுபுறத்துல யாருமே உட்காருன்னா அவன் தான் என்ன பண்ணிருப்பான், எண்டில் உட்கார்ந்து இருந்திருப்பான். கரெக்டா? அப்ப எம்மின் வலதுபுறத்துல யாருமே உட்காரல. அப்ப எம் எத்தனை கடைசியா போட்டுடலாம். புரியுதுங்களா? எம்மின் வலதுபுறத்துல அப்ப 7 பேர்ல எம் தான் என்ன பண்ணிருப்பான், இந்த கடைசியா உட்கார்ந்து இருப்பான். எம்மோட வலதுபுறத்துல யாருமே இல்லை. இப்ப பாருங்க, எம் மற்றும் கேக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எம்முக்கும் கேக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர். அப்படியே பாருங்க, ஸோ 1 2 3, 3 பேர் போட்டு என்ன பண்ணலாம், இங்க கே போடலாம். எம்முக்கும் கேக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, கே மற்றும் எச்சுக்கு இடையில் 2 பேர் மட்டுமே உள்ளாங்க. கேக்கும் எச்சுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். இப்ப கே இருக்காங்களா, இந்த பக்கம் எச்சு போட முடியுமா, முடியாது. ஏன்னா 7 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் போட்டு எச்சு இங்க போடணும், போட்டா 8 பேர் ஆயிடும். அப்ப இந்த பக்கம் வராது. அப்ப எந்த பக்கம் வரும், இந்த பக்கம் தான் வரும். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, 2 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2, அப்ப எச்சு இங்க போடலாமா, கேக்கும் எச்சுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, ஜி என்பது எல்லின் இடதுபுறத்தில் 3வதாக அமர்ந்துள்ளார். ஜி என்பது எல்லின் இடதுபுறத்தில் 3வதாக அமர்ந்துள்ளார். இப்ப இந்த இடத்துல பாருங்க 2 பாசிபிலிட்டி வரும். இப்ப பாருங்க, ஜி என்பது எல்லோட இடதுபுறத்துல 3வதாக. இப்ப எல்லோட இடதுபுறம்னா எல் இங்க போட்டா வராது, எல் இங்க போட்டா வராது, இங்க வராது. அப்போ எல் இங்க போட்டு ஜி இங்க போடலாம். கரெக்டா? ஜி என்பவர் எல்லின் இடதுபுறத்தில் 3வதாக. 1 2 3. கரெக்டா? இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, எல் இங்க போட்டோம்னா 1 2 3, அப்ப ஜி இங்க வரும். 2 பாசிபிலிட்டி இருக்கா, அப்படியே பாத்துக்கலாம். ஜி என்பவர் எல்லின் இடதுபுறத்தில் 3வதாக அப்படின்னு போடலாம். அடுத்து பாருங்க, ஜே என்பது எல்லின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஜேன்றவங்க எங்க உட்கார்ந்து இருக்காங்க, எல்லோடைய உடனடி வலதுபுறத்துல. அப்ப இந்த இடத்துல எல்ல போட்டா ஜே இங்க வருமா, அப்ப வராது. ஏன்னா இங்க ஆல்ரெடி எச் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எல் எங்க வரும், எல் இங்க வரும், ஜி இங்க வரும். எல்லோடைய உடனடி வலதுபுறத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க, ஜே உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ்ப்பா, யாரு, ஐ இங்க போட்டாச்சு. அப்ப 7 பேர் உட்கார வச்சாச்சா, உட்கார வச்சாச்சு. என்ன கொஸ்டின் கேக்குறான், ஐ மற்றும் எச்சுக்கு இடையில எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர். அப்ப ஐக்கு எச்சுக்கு இடையில ஐ இங்க இருக்கு, எச் இங்க இருக்கு. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3. அப்ப ஆன்சர் என்னது, 3. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதுவும் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதே கோடிங் டி கோடிங் தான். ஓகேவா? சோ என்ன கொடுத்திருக்கான், ஆங்கில அகரவரிசைப்படி NDRFன்றத PMFA அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி SFJW எதை சொல்லியிருக்கான், UALRன்னு சொல்லியிருக்கான். அப்ப அதே லாஜிக்ல GVKQ அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த இடத்துல என்ன வரும்னா
என்ஆர்டிஎஃப்னு வரணும். அதாவது என்ஆர்டிஎஃப்னு இருக்கு, அது இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, மாத்திங்க. என்ஆர்டிஎஃப்னு வரணும். இப்ப பாருங்க, என்ஆர்டிஎஃப் என்னவா மாறுது? பிஎம்எஃப்ஏ அப்படின்னு மாறுது. அப்ப பாருங்க 14, ஸோ 18, 4, 6. ஓகேவா? இங்க என்ன வருது? 16, 13, 6, 1. இங்க என்ன லாஜிக்னு பாருங்க. ஸோ பிளஸ் 2வா? 14, 16 பிளஸ் 2, 18, 13னா -5. அப்போ 4 6னா +2, 6 1னா என்ன வருது? -5. அப்ப என்ன லாஜிக்? +2 -5 +2 -5. இதே லாஜிக் இங்க வருதான்னு செக் பண்ணோம். இங்க பாருங்க, SFJW என்ன கொடுத்துருக்கான்? UALR அப்படின்னு கொடுத்துருக்கான். UALR. அப்ப பாருங்க 19, 21, 6, 1, 10, 12, 23, 18. அப்ப இங்க லாஜிக் பாருங்க. ஸோ இது +2, இது -5, +2 -5. அப்ப என்ன லாஜிக்? +2 -5 +2 -5. அப்ப இங்க என்ன வரணும்? 7, 22, 11, 17. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? +2. அப்ப 7ஓட 2 ஆட் பண்ணா 9. 9னா என்ன லெட்டர்? ஐன்னு வரணும். ஆப்ஷன் பாருங்க, ஒரே ஒரு லெட்டர் தான் ஐன்னு வருது ஃபர்ஸ்ட். அப்ப ஆன்சர் வந்து என்னது? IQML. அவ்வளவுதான், வேற எதுவுமே நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வருது? எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ஐ தான் வரணும். மீதி எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி எடுத்து கூட எழுதக்கூடாது, அப்படியே இங்கே செக் பண்ணணும். 14, 16 +2 ஆட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி 4, இங்க வந்து 6, அதாவது சரி மாறி இருக்குல்ல, 18, 13 -5, அப்புறம் 4, 6 +2 F, அதாவது 6, 1 -5. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதே லாஜிக்ல இங்க செக் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் தான். அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆப்ஷன் டெல்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 16th. ஓகேப்பா. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து எம்பெடட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பெடட்னா இதனோட இமேஜ் ஏதோ ஒரு டயக்ராம், ஃபுல் டயக்ராம் இருப்பாங்க. அந்த டயக்ராம்ல இருந்து ஒரு பார்ட் வந்து வெளியே எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் பா, நம்மளுடைய ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபேஸ் எடுத்துட்டு அந்த கண் இமையோ கண்ணோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அந்த கண் எடுத்துன்னு போய் எந்த இமேஜ்ல பொறுத்துனா கரெக்டா இருக்கும், எதுல வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. என்ன இமேஜ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. ஏதோ ஒரு இமேஜ்ல இருந்து அந்த பாட்டை கட் பண்ணி வெளியே எடுத்துருக்காங்க. அப்ப அந்த இமேஜை எந்த பாக்ஸ்ல பொறுத்துனா கரெக்டா பொருத்த முடியும், அவ்வளவுதான். இது சிம்பிள். இப்ப பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் எதுல பொறுத்தலாம் பாருங்க. ஸோ இதுல வருமா? இந்த இடத்துல செக் பண்ணணும். அதாவது 1 எடி போட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப இதுலயே வந்துச்சு. இதுல வருதான் செக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ வரல. ஏன்னா இப்படி போயிட்டு இப்படி ஒரு பாக்ஸே வேற எங்கேயுமே கட் ஆகல. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கா? இந்த மாதிரி ஒண்ணு வருதா? அப்ப இந்த மாதிரி எங்கன்னா வருதா? இந்த பாக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாக்ஸே கிடையாது. இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதுலயும் கேன்சல் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஃபிகர் சீரியஸ், ஃபிகர் அனாலஜி, ஃபிகர் கிளாசிபிகேஷன் இந்த மாதிரி இமேஜ் வந்துச்சுனாவே ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஆப்ஷன் நெக்லெக்ட் மெத்தட். அது எப்படி பண்ணணும்னா, ஏதோ ஒரு அந்த இமேஜ்ல சின்ன பார்ட் எடுத்துக்கணும். அந்த பார்ட்டியை அந்த 4 ஆப்ஷன்லயே கம்பேர் பண்ணணும். அந்த கம்பேர் பண்ணிட்டு எது ஒண்ணு வரலையோ அதை நெக்லெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த படத்துல இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம்ல. அப்ப இந்த இமேஜ் எப்படின்னா கட் ஆகுதா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல எங்கேயுமே வரல, அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த இமேஜ்ல எங்கேயும் இல்லை, இந்த இமேஜ்ல. அப்ப அந்த ஒரு பார்ட் வச்சு 3 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டா என்னது? இது மட்டும்தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, வென் டயக்ராம். ஷர்ட், காட்டனு, டெனிம். சட்டை, பருத்தி, டெனிம். இப்ப இங்க என்னன்னா, சட்டைன்றது நம்ம போட்டுக்கிற துணி. அப்ப காட்டனு டெனிம்னா ஒரு நூல். இது வந்து பருத்தி நூல், இது வந்து டெனிம் நூல் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப சட்டைன்றது கரெக்டா? சட்டைன்றது எல்லா சட்டைகளுமே பருத்தி நூல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு ரிலேட் பண்ணும். அப்ப சட்டை பருத்தினா எல்லா சட்டையுமே பருத்தில நினைக்கிறாங்களா? இல்ல, சில சட்டைகள் மட்டும்தான் என்னது பருத்தில போடுறாங்க. அதே மாதிரி எல்லா சட்டைகளுமே டெனிம் நூல்ல தான் தைக்கிறாங்களா? இல்ல, சில சட்டைகள் தான் டெனிம் நூல்ல தைக்கிறாங்க. அதே மாதிரி பருத்திக்கும் டெனிக்கும் கம்பேர் பண்ணும்போது பருத்தி வேற, டெனிம் வேற. அப்ப இது எப்படி போடலாம்? சட்டைன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப இங்கே செக் பண்ணலாம். இது 3 வேற வேறவா? வராது. இது 3 ஒண்ணு லிங்க் ஆகுமா? லிங்க் ஆகாது. ஏன்னா பருத்தி டெனிமும் லிங்கே ஆகாது. கரெக்டா? அப்ப இப்போ இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 மட்டும் தனியா கொடுத்துருக்கான்.
இப்போ இங்க ஒண்ணு மட்டும் தனியா கொடுக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ ஒண்ணு இது மூணுத்துக்குமே இந்த சட்டை வந்து லிங்க் ஆகுது. அப்ப சட்டை வந்து இது ரெண்டுத்துலயும் ஜாயிண்டா இருக்கும். அப்போ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு ஆப்ஷன் டின்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சட்டை அப்படின்னு போடலாம். ஓகேவா? இந்த சட்டையில எல்லா சட்டையுமே பருத்தியில தைக்க மாட்டாங்க. சில சட்டையில தான் என்னது பருத்தி நூல் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ எல்லா சட்டைகளுமே பருத்தி நூல் இருக்காது. சிலது வந்து டெனின் நூல் இருக்கலாம்ல. அப்ப சில சட்டைகள் பருத்தில இருக்கு. அதே மாதிரி சில சட்டைகள் என்ன பண்ணலாம், டெனின் நூல் அப்படின்னு போடலாம். அப்ப இதே மாதிரி டயக்ராம் எது வருது, ஆப்ஷன் டி வருது. அப்ப என்ன ஆன்சர், டெல்லின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டெல்லி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் சீரியஸ் இங்க செக் பண்ணுங்க. 10, 11, 13, 17, 25. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இதனோட டிஃபரன்ஸ் +1, இதனோட டிஃபரன்ஸ் +2, இதனோட டிஃபரன்ஸ் +4, இதனோட டிஃபரன்ஸ் +8. அவ்வளவுதான், சிம்பிள். என்ன சொல்றீங்க, 1 கூட்டினா 2, 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8. அப்ப 8 கூட்டினா என்ன வரணும், 16ன்னு வரணும். அப்படின்னா சிம்பிள். 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 2, 2ஓட மல்டிப்ளை 2 2 4, 4 2 8. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரணும், 8 2 16. நம்ம கன்வீனியன்ஸ் தான், ஒன்னு அந்த நம்பரே அப்படியே கூட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், *2 போடலாம். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும், 16 ஆட் பண்ணும். 16 ஆட் பண்ண என்ன வரணும், 41 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் பி, 41 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, இதுவும் அதே மாதிரிதான், சிம்பிள். என்ன பாருங்க, டி டி இசட் எம். என்னன்னு கொடுத்துருக்கான், 8ன்னு கொடுத்துருக்கான், 24ன்னு கொடுத்துருக்கான், 2ன்னு கொடுத்துருக்கான், 15. இங்க என்ன லாஜிக்னா போன வீடியோல பார்த்த அதே லாஜிக் தான். போன வீடியோல என்ன பண்ணோம், ஆப்போசிட் லெட்டர் -2ன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க, டீயோட ஆப்போசிட் என்னது, ஜி. ஜின்னு என்னது 7. அப்ப இங்க என்ன பண்றான், +1. அதே மாதிரி டியோட ஆப்போசிட் டபிள்யூ. டபிள்யூனா 23யா, அதோட +1. அதே மாதிரி இசட்டோட ஆப்போசிட் என்னது, A to Z. அப்போ 1, அதனோட 1 ஆட் பண்ணா 2. அதே மாதிரி எம்மோட ஆப்போசிட் என்னது, என்னன்னா 14, அதோட 1 ஆட் பண்ணா 15. அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றான், அதனோட ஆப்போசிட் லெட்டர் நம்பரோட என்ன ஆட் பண்றான், 1 ஆட் பண்றான். அப்ப இங்க பாருங்க, KRIY என்ன கொடுத்துக்கிறான், 17 10. அப்ப கேவோட ஆப்போசிட் என்னது, P. அப்ப P +1, அது Pனா 16, 16 +1 17. ஆரோட ஆப்போசிட்னா ஐனா 9, 9 + 1 10. அதே மாதிரி ஐயோட ஆப்போசிட் என்னது, R +1, ஆர்னா என்னது 18, 18 + 1 19. அப்போ ஒய்யோட ஆப்போசிட் என்னது, பினா 2, 2 + 1 3. அப்ப என்ன லாஜிக், ஆப்போசிட் லெட்டர் +1. அப்ப இங்க என்ன வரும், HAWP. ஹெச்சோட ஆப்போசிட் என்னது, ஹர்பஜன் சிங் ஹை ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோமா. ஹெச்சோட ஆப்போசிட் எஸ் என்னது 19. அப்போ 1 ஆட் பண்ண என்ன வரும், 20ன்னு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் 20ன்னு வரணும். ஆப்ஷன் பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வேற எதுவுமே செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா மீதி எதுவுமே 20 வரல. அவ்வளவுதானே. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, ஏவோட ஆப்போசிட் இசட்னா 26, 26ஓட 1 ஆட் பண்ணா 1ன்னு வரப்போகுது. சாரி 27 அப்படியே போட்டுருக்கான், 1 எல்லாம் தேவையில்ல, அது 27. அதே மாதிரி டபிள்யூட ஆப்போசிட் என்னது, டி, டவ் அப்படின்னு வரப்போகுது. டினா 4, 4ஓட 1 ஆட் பண்ணா 5. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லெட்டர் வரப்போகுது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே டாபிக் தான், முன்ன மாதிரி தான். கண்டிஷனல் லெட்டர் கோடிங் சொல்லுவாங்க இது, அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட்ல. இங்க வேரியபிள் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் தலைகீழ் ஆங்கில வரிசையில் அமைக்கப்பட்டால், முன்னாடி வீடியோல ஆங்கில வரிசையில் அமைக்கப்பட்டால், இங்க என்ன கொடுத்திருக்கான், தலைகீழ் ஆங்கில வரிசை. அப்படின்னா என்னது, அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத போறோம். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, வேரியபிள் அப்படின்ற வார்த்தைய நம்ம என்ன பண்றோம், ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்னா என்ன வரப்போகுது, இப்படி இருந்து வந்தா அப்படியே அந்த ஏபிசிடில எழுத போறோம். இப்படி இருந்து போனா எது பெரிய லெட்டரோ அதுல இருந்து போனோம். அப்ப இங்க பெருசு எது, பின்னு வருமா. அப்ப பிக்கு அப்புறம் ரிவர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ்ல இருந்து எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்படியே இங்கிருந்து எழுதிட்டு வந்துடலாம், அதாவது ரைட்ல இருந்து. அப்ப இங்க ஏனா எத்தனை ஏ இருக்கோ அத்தனை ஏ போடணும். ஓகேவா? அப்ப திரும்பவும் ஏ, அப்புறம் நெக்ஸ்ட் பி, அப்புறம் சி இல்ல, டி இல்ல, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், அப்புறம் வி போட்டாச்சா. ரிவர்ஸ்ல இப்ப நம்ம இப்படி எழுதினாலும் வி, ஆர், எல், ஐ. அப்படிலாம் நிறைய பேர் நம்பரே போட்டுப்பாங்க, 22, 1, 18, 9, 1, 2, 12, 5.
அப்படின்னு போட்டு நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுனா என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்ல இருந்து எழுதுமா, 22 18 9 18 12 9 5 2 1 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ எதெல்லாம் சேமா இருக்கு, 22 22, அதாவது இந்த ஒரு லெட்டர் சேமா இருக்கு. அப்புறம் வேற எங்க சேமா இருக்கு, ஸோ 9 9, இதுவும் சேமா இருக்கு, இதுவும் சேமா இருக்கு. வேற எங்க சேமா இருக்கு, வேற எதுவுமே சேமா இல்லை. அப்ப எத்தனை லெட்டர் சேமா இருக்கு, ஸோ சாரி இங்க 2 சேமா இருக்கு. அப்போ 2 2 சேமா இருக்கு. அப்ப எத்தனை லெட்டர் சேமா இருக்கு, 3 லெட்டர் சேமா இருக்கு. அப்ப எத்தனை லெட்டர் சேமா இருக்கு, எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்கு, 3 எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்கு. ஆப்ஷன் என்னது, ஏன்னு வரும். ஓகேவா? ஆப்ஷன் என்ன, ஏ. ஓகேங்களா? சரி, இப்போ 20 கொஸ்டின். இப்போ செகண்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டோம், 20 கொஸ்டின் செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டெய்லி கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ டெய்லி கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் டவுட் இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.